தர்மஸ்தலாவோட தர்மாதிகாரி யார் இருக்காரு? வீரேந்திர ஹெக்கடே. இவரு இப்ப பிஜேபியோட ராஜ்யசபா எம்பி. ஆனா இவரு வந்து ஒரு ஜெயின் சமுதாயத்துக்கு சேர்ந்தவர். ஆனா அது ஒரு இந்து கோயில். கர்நாடகத்துல 31 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. 31 டிஸ்ட்ரிக்ட்ல இவங்க சங்கம் இல்லாத ஒரு டிஸ்ட்ரிக்ட் கூட கிடையாது. நிறைய பேருக்கு நிறைய பிசினஸ் ஐடியா இருக்கும். அவங்களுக்கு ஒரு பண தேவை வரும். அவங்க பண தேவையே இவங்க லாபத்துக்கு இது பயன்படுத்திட்டு அவங்களுக்கு வந்து கடனா காசு கொடுக்குறது. 1 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சமோ ஒரு 20 பேர்த்த சேர்த்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் சிஸ்டம் கர்நாடகால ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது, இன்ட்ரோடியூஸ் பண்ணதே இந்த தர்மஸ்தலம் தான். 18ல இருந்து 22% வட்டிக்கு பெண்களுக்கு காசை வந்து இவங்க கடனை கொடுத்துருக்காங்க. இதுக்கு கம்ப்ளீட்லி ஆர்பிஐ கைட்லைன்ஸ் வந்து தாண்டி செஞ்சிருக்கிற ஒரு வேலை. எவ்ரி வீக் தேர்ஸ்டே வந்து நீங்க காசு வாங்கின காசு வட்டியோட சேர்த்து கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கலைன்னா உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்குவாங்க சார். அந்த கமிஷன் ஏஜென்ட் யார் இருக்கு, அந்த சங்கத்துக்கு சேர்த்து கமிஷன் ஏஜென்ட் உங்க வீட்டுக்கு வந்து உட்காந்துக்குவான். காசு கட்டி உன் பொண்டாட்டி அனுப்பும், பிள்ளைய அனுப்புன்னு கேட்டு டார்ச்சர் பண்ண நிறைய கேசஸ் இருக்கு. அதுக்கு சம்பந்தமான எல்லா வீடியோ எவிடன்ஸையும் நான் உங்களுக்கு அனுப்புறேன் சார். இங்க இருக்கிற கவர்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. நிறைய பேர் பெண்கள் தாய்மார்கள் தூக்கு மாட்டிட்டு செத்துருக்காங்க, ஊரை விட்டு ஓடி இருக்காங்க. நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது இந்த சங்கத்துல நாங்களும் விக்டிம் தான். எங்க அம்மாவே சங்கத்துல பணம் வாங்கி அந்த பணத்துல தான் நிறைய இது பண்ணாங்க. நாங்க என்னமோ சுதாரிச்சுட்டு பணம் கட்டிக்கிட்டோம் சார். ஆனா எங்க ஊர்ல எங்க கிராமத்துல பணம் கட்ட முடியாம 7-8 ஃபேமிலி ஊரை விட்டு ஓடி போயிருக்காங்க. எங்க போனாங்க, என்ன செய்யறாங்க எதுவுமே தெரியல. எல்லாமே கூலி வேலை செய்யற பசங்க தான்.